டிசம்பர் மாதம் 14ஆம் திகதி இரவு 9 மணிக்கு முதல்ல வந்த செய்திகளுடைய சுருக்கத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம நாட்டுல கண்ணிமைக்கும் நேரத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. நடந்த அனர்த்தத்தின் அளவு, அனர்த்தத்தினுடைய பாதிப்பினுடைய மதிப்பீடுகள் இது எல்லாமே நாளுக்கு நாள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. நாம சொல்ற கணக்குகள்ல ஒவ்வொரு நாளும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கு. அதாவது நீ இந்த ஒரு சில 2, 3 விஷயங்கள் இன்றைய நாள்ல பார்க்க கிடைச்சது. அதுல மிக மிக முக்கியமான விஷயம் 2. நம்மளுடைய இலங்கை வரைபடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 கிராமங்களே இல்லாமல் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, இயற்கை தன்னை எப்படி மாற்றிக்கொள்கிறது, தனக்கு தேவையானதை எப்படி எடுத்துக்கொள்கிறது அப்படின்றத கூட ஒரு செய்தியில நான் பார்த்தேன். இலங்கையினுடைய பிரதான கங்கைகள் மகாபலி கங்கையா இருக்கட்டும், கழனி கங்கையாக இருக்கட்டும், ஏராளமான கங்கைகள் நாட்டுல இருக்கு. இந்த கங்கைகளுடைய ஓடு பாதையில பல கங்கைகளுடைய ஓடு பாதைகள்ல மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள், மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக முதல் கட்ட ஆய்வுகள்ல சொல்லப்படுகிறது. இப்பதான் பலதரப்பட்ட விஷயங்கள் ஆய்வு நடவடிக்கைகள்ல இறங்கியிருக்காங்க. இந்த கங்கைகளுடைய ஓடு பாதைகள் மாற்றம் பெற்றிருக்கிறது. இதனால என்னென்ன விஷயங்கள் இனி மாறும், அந்த பிரதேசங்கள்ல ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள், கட்டிடங்கள் இது எல்லாமே இல்லாம போகுது. இனி அங்க போக முடியாதுன்றது ஏற்கனவே அரசாங்கம் தீர்மானிச்ச விஷயம் தான். ஆனா இயற்கையாகவே இப்பொழுது சில இடங்களை நம்மளால கையாள முடியாது, அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாற்றி இருக்கிறது. இது எல்லாமே ஒரு காலத்துல நாம அந்த கங்கைகளுக்கு பக்கத்துல வீடுகள் கட்டுறது, சட்டவிரோதமான கட்டிடங்கள், ஹோட்டல்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம எத்தனையோ வருஷங்களாக செய்து வந்து ஒரே நேரத்துல எல்லாத்தையும் மாற்றி தனக்கேற்ற பாதையை மீண்டும் ஏற்படுத்தி கொண்டது இந்த இயற்கை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய அளவான ஓடு பாதைகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னென்ன கங்கைகள்ல எந்தெந்த பிரதேசங்கள்ல ஓடு பாதைகள்ல அதனுடைய பாதையை மாற்றி இருக்குன்றதெல்லாம் வருகிற நாட்கள்ல செய்மதி படங்கள் மூலமான அறிக்கைகள் இப்பொழுது சேகரிக்கப்படுகிறது. நேரடியாக போய் அதன் தொடர்பான விவரங்கள் இப்பொழுது திரட்டப்படுகிறது. எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது பல விஷயங்கள், இன்னும் ஆச்சரியமான பல விஷயங்களை நாம பார்க்கலாம், அறியக்கூடியதாக இருக்கும். இலங்கையினுடைய கண்டி பிரதேசத்துல அதிகளவான பாதிப்புகள் ஏற்பட்ட நகரத்துல மிக முக்கியமான நகரம், முதலாவது நகரம் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நகரத்துல வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனா இப்ப ஆரம்ப கட்டத்தினுடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு, சரியான முறையில பாதுகாப்பான இடங்கள்ல கட்டப்பட்ட எந்த கட்டிடத்துக்கும் எந்த வீடுகளுக்கும் சேதம் ஏற்படுத்தப்படல, மண் சரிவினால பாதிக்கப்படலன்னு சொல்லப்படுது. நம்ம அந்த மாதிரி பார்த்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த அறிக்கைகள்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ஹோட்டல்கள் வந்து கண்டி நகரத்துல, குறிப்பா இலங்கையுடைய கங்கைகளுடைய மகாபலி கங்கையினுடைய பல பகுதிகளை அண்டிய பகுதிகளில் இந்த கட்டடங்கள் இருக்காம். இது முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானது, அரசியல் தலையீடுகள் காரணமாக கட்டப்பட்டது, அதன் அழுத்தத்தின் அதனுடைய என்ன சொல்றது, அங்கிருந்து எடுக்கப்பட்ட அனுமதி மூலமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் 200க்கும் அதிகமானவை இருக்குன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அரசாங்கம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, சட்டவிரோதமான கட்டடங்களுக்கு அனுமதி இல்லை, அதற்கு மின்சாரம் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கட்டடங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு. மீள் ஆய்வு செய்யப்படும் போது இந்த கட்டிடங்களுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் இப்ப அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கு. பல விஷயங்கள் இந்த ஆய்வுகள்ல நாம நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும், தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இறுதியாக வந்த இன்று மாலை 7 மணிக்கு வந்த தகவலின் அடிப்படையில 6163 வீடுகள் முற்றுமுழுதாக நாட்டினுடைய பாதிப்பினால் இல்லாமல் போயிருக்கிறது. அதோட 1,00,000க்கும் அதிகமான வீடுகள் பகுதி அளவுல சேதமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 25 மாவட்டங்கள்ல, மொத்தமா 22 மாவட்டங்கள்ல மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு நாட்டின் கிட்டத்தட்ட 90% பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டதை பதிவு செஞ்சிருக்கிறது. 2000க்கும் அதிகமான பரிசோதனைகளை, அதாவது எந்தெந்த பிரதேசங்களில் மக்கள் வசிக்கலாம் அப்படின்ற அந்த இடங்களை பரிசோதனை செய்வதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை எப்போ முடிக்க போறாங்கன்னு தெரியல. நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வாழவே முடியாம போகும் அப்படின்னு சொல்லி இப்ப எடுக்கப்படுது. இறுதியாக வந்த தகவலின் அடிப்படையில 2 கிராமங்கள், கிட்டத்தட்ட 2 கிராமங்கள் நம்மளுடைய அந்த மேப்ல இருந்தே, வரைபடத்துல இருந்தே போகலாம், ஏன்னா அது ஒரு காட்டு பிரதேசமாக மாறலாம், ஊராக இருக்க போறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. லக்கலையில் இருக்கிற அத்தனவெலை அப்படின்ற ஒரு பிரதேசம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு கிராமம், இது பாரம்பரியமான கிராமம். இந்த கிராமத்துல இப்ப மக்கள் இல்லை.
ஆனா இனியும் வசிக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் அல்லது பரிச்சித்து பார்த்ததுல சொல்லப்படுது. இது மாதிரி இன்னும் நிறைய கிராமங்கள் இன்னும் பரிசிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது எல்லாமே பார்க்க போனா ஒட்டுமொத்தமா எத்தனை கிராமங்கள்ல மக்கள் வசிக்க முடியாம போகும் அப்படின்றது இப்ப பல கேள்விகளாக நிறையப்பட்டு இருக்கு. இதுவரைக்கும் வந்த தரவுகள் அடிப்படையில் 644 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இந்த அனர்த்தத்தின் காரணமாக தேடுதல் நடவடிக்கை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மீட்பு பணிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. UAE அணி இன்றைய நாளில் நாட்டை விட்டு போயிருக்காங்க. 10 நாட்கள் தொடர்ச்சியாக UAE அணி மீட்பு பணிகளில் இருந்தாங்க. பலதரப்பட்ட அத்தியாவசிய தேவைகள், குறிப்பாக உடனடி தேவைகளுக்கான பொருட்கள் என்று ஏராளமான உதவிகளை செய்திருந்தது இந்த அணி. குறிப்பா அவங்க இந்த மீட்பு பணியில 20 உடலங்களை அவர்கள் மண் சரிவின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய உடலங்களை மீட்டெடுத்திருந்தார்கள். இது போல நிறைய விஷயங்கள் மருத்துவ பக்கமாக சரி, அங்கு இடம்பெற்ற அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்ததிலிருந்து எல்லா விடயங்களுமே UAE அணிக்கு இலங்கை மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு விஷயத்துல நாம கஷ்டமா இருக்கிறோம்னு சொல்லும்போது அது உடனடியாக உதவி என்றதை விட உடனடி உதவி அப்படின்றது மறக்க முடியாத விஷயம். அதுல இந்தியா, UAE இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. எனவே இந்த விஷயங்களை எப்பவுமே இலங்கை மக்கள் மறக்க மாட்டாங்க. இலங்கையை பொறுத்தவரையில நம்மளுடைய நாடு மீண்டெழுகின்ற ஒரு நாடுன்னு சொல்லலாம். குறிப்பா 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்கல், அதை அடுத்த ஆண்டு கொரோனாவால மிகப்பெரிய அழிவு, அதுக்கு பிறகு பொருளாதார பிரச்சனை, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது மீண்டு எழுவ முடியுமோ அப்படின்ற அளவுக்கான மிக பாரதூரமான அளவான பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த புயலும் இந்த இயற்கை அனர்த்தமும். இந்த இயற்கை அனர்த்தத்தினால 247 கிலோமீட்டர்கள் பாதைகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பாதைகள் திருத்தும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டிக்கான ரயில் போக்குவரத்தை மிக விரைவாக ஆரம்பிப்பதற்காக பல நடவடிக்கைகள் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விமல் ரத்நாயக் அவர்கள் அமைச்சர் இன்றைய நாளில் நேரடியாக சில இடங்களுக்கு சென்று பார்வையிட்டிருந்தார். இந்த பாதைகளை 6 மாத காலத்துக்குள்ள, ஒரு வருஷம் முதல்ல சொன்னாங்க, ஆனால் 6 மாத காலத்துக்குள்ள கண்டிக்கான புகையிரத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட இந்த வேகத்தில் போனால் 3 மாசத்துலேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இப்போ சொல்லப்படுது. நல்ல விஷயம். காரணம்னு சொன்னால் சுற்றுலாத்துறை அப்படின்றது கண்டி நோக்கிய ரயில் பாதைகள்லையும் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் மிக முக்கியமானது. இதை மிக விரைவாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கு. எனவே இதை நடைமுறைப்படுத்துறாங்க. 40க்கும் அதிகமான முக்கியமான பாலங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக இல்லாமல் இருக்கு. இந்த பாலங்கள் அத்தனையுமே போட்டே ஆகணும். திரும்ப 17 லட்சம் பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் இந்த நிமிடம் வரைக்கும் 85,000 மக்கள் தங்குமிட முகாம்கள்ல தங்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவான தொகை. வீடுகளை எப்படி இவர்களுக்கு வழங்க போறாங்க, எப்படி மீள் மக்கள் குடியமர்த்தப்பட போறாங்கன்றது வருகின்ற நாட்கள்ல மிக விரைவான அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்படுது. காரணம், பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் மத்திய மலைநாட்டில் பாரிய சிக்கல்கள் இருக்கு. நிறைய பாடசாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பாடசாலைகள் தான் மக்கள் தங்கி இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் ஆரம்ப கட்ட மீட்புகளுக்கு, ஒரு அளவுக்காவது மக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வரதுக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும். கிட்டத்தட்ட 1.07 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இலங்கை ரூபாயில பார்த்தோம்னு சொன்னா 210 முதல் 320 பில்லியன் ரூபாக்கள். நினைச்சு கூட பார்க்க முடியாத தொகை அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்துக்கு இதை எப்படி ஈடுகட்டுறது அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் அரசாங்கம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறது மக்களுக்கான நிவாரணங்களை. இந்த 25ஆம் தேதிக்கு முதல்ல நிவாரணங்கள் அத்தனையுமே கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த விஷயங்கள்ல நிவாரணம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கைட்லைனே வெளியிட்டிருக்காங்க. காரணம், பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்பொழுது முன்வைக்கப்படுது. பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடக்கப்படுது. நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. இதன் காரணமாக இன்றைய நாளில் அது தொடர்பான பரிந்துரைகள் செய்யப்பட்டிருக்கு. ஜனாதிபதி இன்றைய நாளில் திருகோணமலைக்கான விஜயத்தை மேற்கொண்டு அங்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக அங்கு இருக்கின்ற அதிகாரிகளோடு பேசியிருந்தாரு. ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து நாட்டை கட்டுகளிப்புவோம் வாருங்கள் அப்படின்ற கோரிக்கையும் ஜனாதிபதி இன்றைய நாளில் திருகோணமலையில் நடந்த கூட்டத்தில் வைத்து சொல்லியிருக்காரு. 7 மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் இருக்கிறது. 16ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற 16 முதல் 25ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள நாட்டின் பல பாகங்களில் தொடர் மழை இருக்கு, கனமழை இருக்கு அப்படின்ற எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டின் பல பாகங்களில் மக்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு பிரதேசம் இப்ப விடுமுறை, பாடசாலை விடுமுறை, பண்டிகை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான பல இடங்களுக்கு மக்கள் போக்குவரத்தில் அதிகம் கவனம் செலுத்துவாங்க. பாதைகள்
பார்த்து முக்கியமா கட்டாயம் போகணுமா அப்படின்ற பயணங்களை மாத்திரம் பயணம் செய்யுங்கள் அப்படின்ற நிபந்தனைகளும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல மலையகத்தினுடைய பல பிரதேசங்கள்ல இன்னும் பாதைகள் முழுமையாக அத்தியாவசிய தேவைகளுக்காக திறக்கப்பட்டிருக்கே தோழிய அதை என்ன சொல்றது, நாம போய் சுற்றுலா போற அளவுக்கு இன்னும் நிலைமை சரியாகல அப்படின்றத கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சோகமான செய்தி இன்றைய நாள்ல ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரில் இருக்கின்ற ஒரு கடற்கரையில் இடம்பெற்றிருக்கிற மக்கள் கூடியிருந்த ஒரு பிரதேசத்துல துப்பாக்கி சூட்டு சம்பவம் மிக பெரிய அளவாக சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுகின்ற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 12 பேர் இதுல உயிரிழந்திருக்காங்க. இது மிகப்பெரிய அளவான ஒரு தாக்குதல், மக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக ஆஸ்திரேலியா பக்கமாக இருந்து வரும் செய்திகள் சொல்லப்படுது. பலதரப்பட்ட விசாரணைகளும் கைது நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கடற்கரை பகுதியில் மக்கள் செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.